அதை கேள்விப்பட்ட உடனே முஸ்லீம்கள் என்ன செஞ்சிடணும், பதறி போய் துடிக்கணும். திரும்ப ஒரு சோதனையா அப்படின்னு கதி கலங்கணும். அப்படி ஒரு அச்சுறுத்தலை அவங்க முஸ்லீம்களுடைய உள்ளத்துல உருவாக்குறதுக்கு இப்படி ஒரு ரூமரை உருவாக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் கொடுத்து உருவாக்குறாரு. இன்னைக்கு அப்படித்தான் உருவாக்கப்படுது. இன்னைக்கு பல விஷயங்கள் முஸ்லீம்களுடைய உள்ளத்துல அச்சுறுத்தலை உருவாக்குறதுக்காக வேண்டி லஞ்சம் கொடுத்து என்ன செய்யப்படுது, மீடியாக்கள் மூலமா சில செய்திகள் பரப்பப்படுது. லஞ்சம் பெரிய அளவுல பெரிய தொகைகள் கொடுக்கப்பட்டு என்ன செய்யுது, முஸ்லீம்களை தாக்கல, உயிரை வாங்கல, எதுவுமே செய்யல, உள்ளத்துல உருவாக்குறது, பயத்தை உருவாக்குறது, கதிகலங்க வைக்கிறது, எப்பவுமே பதட்டத்தை உருவாக்குறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு லஞ்சங்கள் கொடுக்கப்படுது. அப்ப இந்த மாதிரி சொன்ன உடனே முஸ்லீம்களுக்கு முன்னால சொல்லப்படுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணை பிறப்பிக்கிறார்கள், தோழர்களே இன்னொரு போர்க்களம், அபூ சுஃபியான் பெரும் படையை திரட்டி கொண்டு வருவதை போன்று செய்தி கேள்விப்படுகிறோம், எல்லாரும் தயாராகுங்கன்னு சொன்ன உடனே உஹது போர்க்களத்தில் கலந்துக்கிறாத வயோதிகர்கள், சிறுவர்கள் எல்லாருமே சேர்ந்து தயாராகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. யார் உஹது போர்க்களத்தில் கலந்துக்கிட்டாங்களோ அவங்க மட்டும்தான் கலந்துக்கிறோம். எப்படி கட்டுப்பாடு விதிக்க வேண்டியது இருக்கு பாருங்க. சஹாபாக்களுடைய நிலைமை அப்படி. அவன் நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், யார சொல்லலாம், காலு எனக்கு ரொம்ப வலி, காலில் ஒரே காயம், ஒரு கால் போயிருச்சு, எனக்கு கொஞ்சம் சலுகை கொடுங்களேன் அப்படின்னு என்ன செய்வோம், நம்ம சொல்லியிருப்போம். காலில் ஒரு சின்ன முள்ளு குத்துனா கூட அதை போய் நம்ம சொல்லி அதுலேருந்து ஒரு சலுகையை வாங்கிறேன்னு அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வோம், நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படி. ஆனால் சஹாபாக்கள் யார் யார் கலந்துக்கிட்டாங்களோ அந்த கலந்து கொண்டவர்களை தாண்டி மற்றவர்களும் என்ன செய்யறாங்க, அந்த போர்க்களத்தில் பெருவாரியா கலந்துக்கிறாங்க. அதுல சின்ன வயசுக்காரங்களும் இருக்காங்க, வயோதிகர்களும் இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே நபி அவர்கள் சொன்னாங்க, தோழர்களே யார் உஹதுல கலந்துக்கிட்டாங்களோ அவங்க மட்டும் இதுல கட்டாயம் கலந்துக்கிறோம்னு சொல்றாங்க. அந்த போர்க்களத்தில் கலந்துக்கிறதுக்காக வேண்டி போர்ல சண்டையிடுவதற்கு சக்தியற்றவர்கள் கூட, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடா இல்லையான்னு பாருங்க, சக்தியற்றவர்கள் கூட ரெண்டு சஹாபாக்களுடைய தோல்புஜத்துல கையை வச்சுக்கிட்டு போருக்கு தயாராகிறாங்க. இவங்க போய் சண்டையா போடுவாங்க. இது அல்லாஹ்வுடைய ஒரு சோதனையை எப்படி சாதனையா மாத்துறாங்க பாருங்க. இப்போ இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லதீன கால லஹுமுன் நாஸ், மக்கள் அவர்களை நோக்கி சொன்னார்கள், இன்னன் நாஸ, உங்களுடைய எதிரிகளாகிய அந்த மக்கள், அபூ சுஃபியானுடைய கூட்டத்தார்கள், கத் ஜமஊ லக்கும், உங்களுக்காக ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு வர்றாங்க, ஃபக்ஷௌஹும், கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, ஃபஸாதஹும் ஈமானா, இப்படி சொன்ன உடனே அவங்களுடைய உள்ளத்துல என்ன ஏற்பட்டிருக்கணும், ஆஹா இன்னொரு போரா, காயங்கள் ஆறல, கவலைகள் தீரல, நம்ம கொஞ்சம் நிம்மதியோட பெறல, திரும்ப ஒரு போர்க்களம் வரப்போதே அப்படிங்கிற ஒரு அச்சமோ கவலையோ பயமோ சோகமோ அவருடைய உள்ளத்தை ஆட்டுவிக்கல. மாறாக ஃபஸாதஹும் ஈமானா, அல்லாஹ் புகழாரம் சூடுகிறான், அவருடைய ஈமான்ல இன்னொரு உறுதியை உருவாக்குனுச்சு அந்த வார்த்தை. மக்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை தாக்குறதுக்கு திரும்ப வர்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான், ஃபஸாதஹும் ஈமானா, அவருடைய ஈமானுடைய ஒரு படித்தரம் உயர்ந்ததுன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஈமான் உயர்தரம் ஆயிடுச்சு. அப்படியா, வர்றானா, நாங்க பாத்துக்கிறோம், அல்லாஹ் எங்களுக்கு உதவியா இருப்பான். படித்தரம் உயர்ந்ததற்கான அந்த அறிகுறி என்ன, அடையாளம் என்ன, வகாலு, அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். நாங்க காயம்பட்டதை பத்தி கவலைப்படல, காலு போனதை பத்தி கவலைப்படல, கை போனதை பத்தி கவலைப்படல, கண்ணு தோண்டப்பட்டதை பத்தி கவலைப்படல, உடல் உறுப்புகள் சீரழிக்கப்பட்டதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. வகாலு, அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவனாக இருக்கிறான், வனியாமல் வக்கீல், அவனை எங்களுக்கு சிறந்த பாதுகாவலனாக இருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த வழியில் வந்தவர்கள் தான் நாம். ஏன் காரணம் என்ன, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அல்லாஹ்வை அவர்கள் பொருந்தி கொண்டார்கள். இதுக்கு அர்த்தம் அதான். சஹாபாக்களை பார்த்து இந்த வார்த்தையை அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்றான்னு சொன்னா, அப்ப அந்த சஹாபாக்களுடைய ஈமான் எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பார்க்கணும். நாம நினைக்கிறோம் இன்னைக்கு நாமளும் 5 வக்து தொழுகிறோம், சில காசுகளை சதக்கா செய்யறோம், ஆனா இதெல்லாம் செஞ்சுவிட்டு நான் ஒரு உயர்ந்த முஸ்லீம் நம்ம நினைச்சுக்கிறோம், நம்முடைய அமல்களின் மீது பரம திருப்தி அடைகிறோம். ஆனால் நினைச்சு பாருங்க, சதக்கா செய்யக்கூடிய பொருள்கள்ல எவ்வளவு ஹலால் நினைச்சு பாருங்க. நம்ம சம்பாத்தியம் பண்ற பொருள்கள்ல எத்தனை சதவிகிதம் ஹலாலாக இருக்கின்றது, எவ்வளவு ஹராமாக இருக்கின்றன. ஹராமை பற்றியும் ஹலாலை பற்றியும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நம்ம வாழ்க்கையில. எதையாவது நம்ம யோசிக்கிறோமா, இந்த வியாபாரம் பண்றோமே இது ஹலாலா ஹராமா, நம்ம கொஞ்சமாவது யோசனை பண்றோமா, அதை பத்தி பெருசா நினைக்கிறோமா? அதை பத்தி யாராவது சொன்னா கூட அதெல்லாம் பார்த்தா இந்த காலத்துல வாழ முடியாதுங்க, ஒரே வார்த்தை, அதெல்லாம் பார்த்தா, அதுவும் குறிப்பா சிங்கப்பூர்ல வாழ முடியாது, சிங்கப்பூர்ல அதெல்லாம் பார்த்தா வாழ முடியாது, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அவருடைய வாயை நம்ம அடைச்சிருவோம். ஆனா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் கேள்வி கேட்கும்போது அந்த வாயை அடைக்க முடியுமா?
இப்போ நம்ம உண்மையான முஸ்லீம் என்பதற்கு என்னென்ன அடையாளங்களை நாம் எடுத்து காட்ட வேண்டுமோ அத்தகைய தகுதிகளை நமக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும். இப்படி அவங்க போறாங்க, அல்லாஹ்வை முன்னிறுத்துறாங்க, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவனாக இருக்கிறான், அவன் எங்களை பாதுகாப்பான் என்று சொல்லிவிட்டு போகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான் ஃபன்கலபு, திரும்பி வந்தார்கள். எப்படி வந்தாங்க தெரியுமா? பிநிஅமத்தின், நிறைய செல்வங்களை அள்ளி கொண்டு வந்தார்கள். போருக்கு போறாங்க, திரும்பி வரும்போது போரிலே சண்டையிடவில்லை, ஆனால் பெரும் செல்வத்தை ஈட்டியவர்களாக வந்தார்கள். மினல்லாஹி, அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை கொண்டுட்டு வந்தாங்க. வஃபலின், இன்னும் அல்லாஹ்வுடைய அருளை சேகரித்தவர்களாக வந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றினாங்க, அதனால அல்லாஹ்வுடைய பொருத்தமும் கிடைச்சிருச்சு, செல்வமும் கிடைச்சிருச்சு, உலக செல்வமும் கிடைச்சிருச்சு. லம் யம்சஸுஹும் சூஉன், எந்த தீங்குமே அவர்களுக்கு உண்டாகவில்லை. வத்தபஉ ரிதுவானல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவர்கள் பின்பற்றி சென்றார்கள். எனவே அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய செல்வங்களையும் அள்ளிக்கொண்டு திரும்பி வந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். என்ன நடந்துச்சு? தங்களுடைய பொருளாதாரங்களை எடுத்துக்கொண்டு ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த போருக்கு அந்த இடத்தை நோக்கி போறாங்க. அபு சுஃபியானுடைய படை வருது அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க. போகும்போது அங்க போய் பார்த்தா ஒரு நாள் தங்குறாங்க, 2 நாள் தங்குறாங்க, 3 நாள் தங்குறாங்க. ஆனா யாருமே வரல. நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு கொண்டு போன ஆயுதங்களை எல்லாம் அந்த பகுதியில ஒரு சந்தை நடக்குது, சந்தையில கொண்டு போய் கொள்ள லாபத்துக்கு விற்கிறாங்க. நல்ல லாபத்துக்கு விற்பனை செஞ்சுட்டு அற்புதமான லாபத்தோடு மதீனா நகரத்தை நோக்கி வந்தாங்க. ஆக மொத்தம் உஹதில் ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்புக்கு அல்லாஹ் இதை ஒரு ஆறுதலாக கொடுத்தான். எதை கஷ்டம்னு நினைச்சாங்களோ, எதை கஷ்டம்னு நம்ம நினைக்கிறோமோ வரலாற்றில் படிக்கும் போது, அது சஹாபாக்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? அது ஒரு ஒத்தடம் கொடுப்பதை போன்ற ஒரு கஷ்டத்தை நீக்குவதாக, அவர்களுக்கு லாபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அருளாக மாறியது. எனவே தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குத்திபா அலைக்குமுல் கித்தால் வஹுவ குர்ஹுல் லக்கும், போர்க்களம் என்பது உங்களுக்கு கடமையாக்கப்படுகின்றன, அதுவோ உங்களுக்கு வெறுப்பாக இருக்கக்கூடிய நிலையில். யாராவது அதை விரும்புவாங்களா? போர் செய்யறதை விரும்புவாங்களா? யாருக்குமே விருப்பம் இல்லை. பாசா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும், இது ஒரு மூல மந்திரம். இந்த வார்த்தையை எல்லா துறைகளிலையும் நம்ம உண்டாக்கிக்கலாம். வாசா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும், ஒரு விஷயத்தை நீங்கள் வெறுப்பீர்கள், ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். வாசா அன் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லக்கும், ஒரு விஷயத்தை நீங்கள் விரும்புவீர்கள், அது உங்களுக்கு தீங்காக இருக்கும். அல்லாஹ் சொல்றான், எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை நீங்கள் விரும்புவீர்கள், அது உங்களுக்கு தீமையாக இருக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் வெறுப்பீர்கள், அது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம். ஆனால் இதனுடைய அசல் நிலைகளை யாருமே அறிய முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு யஅலமு, அல்லாஹ் ஒருவன் மட்டும் தான் அறிய முடியும். அன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறிய முடியாது, நீங்கள் அறிய முடியாது. குர்ஆன் என்ற பொக்கிஷத்தை நம்ம கையில வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த முஸ்லிம்களுக்கு என்ன கை சேதம் இருக்குது நினைச்சு பாருங்க. குர்ஆனை போன்ற செல்வம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அல்லாஹ் சொல்லாத போதனைகளே உலகத்தில் எதுவும் கிடையாது. குர்ஆனின் மூலமா அவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை வச்சிருக்கான். காலையும் மாலையும் குர்ஆனை எடுத்து ஓதணும். ஓதும் போது இந்த மாதிரியான உபதேசங்களை அர்த்தங்களா படிக்கணும். இன்னைக்கு ஏற்படக்கூடிய எவ்வளவு பெரிய சோதனைகளாக இருந்தாலும், சோகங்களாக இருந்தாலும், நம்முடைய உள்ளத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு ஒத்தடம் கொடுப்பதை போல ஒரு ஆறுதலை உண்டாக்கக்கூடிய அற்புதமான வசனங்களை அல்லாஹ் என்ன செய்வான்? நம்மளை அறியாமலே உண்டாக்கி கொடுப்பான். சில நேரங்களில் நம்ம பார்க்கலாம், இது அல்லாஹ்வுடைய அருள்னு தான் நம்ம சொல்லணும். சில நேரங்களில் பார்க்கலாம், இது பல பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். எப்படின்னு சொன்னா, ஹஸ்ரத், சில நேரங்களில் ஒரு பிரச்சனை விஷயத்துல என் மனசுல ரொம்ப ஒரு சோகத்துல இந்த விஷயத்துக்கு என்ன முடிவு அப்படின்னு தெரியாம குழம்பி போய் சில நேரங்களில் பயான்ல உட்காருவேன். கரெக்டா அதை பத்தி நீங்க பேசுவீங்க. இது பேசக்கூடியவருடைய திறமை அல்ல, அல்லாஹ் உண்டாக்கக்கூடியது. இதுதான் அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹ் வலியுல் முஃமினீன், அல்லாஹ் உங்களுடைய நேசனாக இருக்கிறான். உலகத்துல யாருடைய பாதுகாப்புமே நமக்கு இல்லைன்னு சொன்னாலும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறாங்கிற ஒரு பரம திருப்தி நம்முடைய உள்ளத்துல நிம்மதியை உண்டாக்கணும். அதான் ஒரு மூமியினுடைய அடையாளம். எப்பேற்பட்ட சோகமா இருக்கட்டும், கண்ணியமானவர்களே, நாம் நேரான பாதையில் செல்லக்கூடியவர்களாக இருந்தால், நாம் உண்மையான மூமினாக இருந்தால், நாம் மனசாட்சிக்கு அப்பாற்பட்ட நிலையில் வாழாதவர்களாக இருந்தால், ஹராம் ஹலாலை பேணக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ் ஒருவன் தான் நம்முடைய பாதுகாவலன் என்ற நம்பிக்கையை ஆழமாக பதிக்கக்கூடியவர்களாக இருந்தால், ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் நமக்கு சிறந்த பாதுகாவலனாக இருக்கிறான். அந்த பாதுகாப்பை மீறி நம்மை வருத்தக்கூடியவர்களோ, நமக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர்களோ, நமக்கு நோவினைகளை உருவாக்கக்கூடியவர்களோ உலகத்திலே யாரும் கிடையாது, நிச்சயமாக யாரும் கிடையாது. இந்த நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்துல கொண்டு வரணும்.
கண்ணியமானவர்களே, இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ஏன் தெரியுமா? போன வாரத்துக்கு முந்தைய வாரம் இந்த விஷயத்தை நம்ம சொல்லி காட்டோம். இந்த வசனத்தை அல்லாஹ் ஏன் இறக்குனான்னு சொன்னா, ஹபஷாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்களே அபிசினியாவுக்கு, அந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பாதுகாப்பை தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி, அபிசினியாவுக்கு சென்ற முஸ்லிம்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அங்க போன முஸ்லிம்களுக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் பாதுகாவலனாக இருக்கிறாங்கிற ஒரு சுப செய்தியை சொன்னான். என்ன நடந்துச்சு? அவங்க மலமலையா யோசிச்சாங்க. நாடு விட்டு நாடு கடல் பிரயாணம் பண்ணி நம்ம போறோம். கடைசியா அந்த அபிசினியா மன்னர் ஒரு கிறிஸ்துவராக இருக்கிறார், நம்ம நிலைமை என்ன ஆக போகுதுன்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனால் அல்லாஹ் அவனுடைய கலாமை கொண்டு அவருடைய மனசை மாற்றி அவரையும் ஒரு முஸ்லீமாக ஆக்கி முஸ்லிம்களுக்கு பாதுகாவலை உண்டாக்கி, காஃபிர்கள் லஞ்சங்களை அள்ளி கொடுத்தும் கூட அந்த லஞ்சங்களை எல்லாம் திருப்பி கொடுத்து அந்த அபிசினியாவினுடைய நஜ்ஜாஷி மன்னர் சொன்ன வார்த்தை அற்புதமான வார்த்தை. ஒவ்வொரு வரலாற்றிலும் ஒரு அற்புதமான ரத்தினத்தை போன்ற ஒரு கருத்து நமக்கு கிடைக்கும். அவர் சொன்னார், இவ்வளவு பெரிய அரசாங்கத்தை எனக்கு இறைவன் கொடுத்தான், அவன் என்னிடத்திலே லஞ்சம் கேட்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். ஒரு கிறிஸ்துவராக இருக்கக்கூடியவர், ஏகத்துவவாதியாக இருந்தார் அன்றைக்கு. அவர் சொன்னார், இது நம்ம வாழ்க்கையிலும் எடுத்து நடக்கணும். அதிகாரங்களையும் ஆற்றல்களையும் செல்வங்களையும் செல்வாக்குகளையும் பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சொல்லக்கூடிய வார்த்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நஜ்ஜாஷி மன்னருடைய வார்த்தையை நம்முடைய இதயங்களிலே பதிக்க வேண்டும். அந்த நஜ்ஜாஷி மன்னர் சொன்னார், அந்த ரெண்டு பேர் யாரு? அம்ர் இப்னுல் ஆஸும் உமாரா என்று அபு உமாரா என்று சொல்லப்படக்கூடியவரும், இந்த ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க? லஞ்சங்களை காஃபிர்களிடமிருந்து வாங்கி கொண்டு வந்து நஜ்ஜாஷி மன்னரிடத்திலே கொட்டி, முஸ்லிம்களை எங்களோட அனுப்புங்க, அவங்களெல்லாம் வழிமாறி போனவங்க, அந்த வாலிபர்களை நாங்க திருத்தணும், சொந்த பந்தங்கள்லாம் எங்களை அனுப்பி இருக்கிறாங்க, எங்களோட அனுப்புங்கன்னு சொன்ன உடனே அந்த முஸ்லிம்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டு அந்த வேதங்களை ஓத சொல்லி சூறாக்களை ஓத சொல்லி எல்லாத்தையும் கேட்டுட்டு இது ஒரு சத்திய மார்க்கம் என்பதை விளங்கி கொண்ட அந்த நஜ்ஜாஷி மன்னர் கடைசியாக அந்த காஃபிர்களிடம் இருந்து வாங்கிய அந்த லஞ்ச பொருள்களை அன்பளிப்புன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா லஞ்சம்னு விளங்கி கொள்கிறார். விளங்கினதை சொல்லி என்ன சொல்றாரு? அந்த லஞ்சத்தை எல்லாம் எடுத்துட்டு வாங்க, செல்வத்தை எல்லாம் அவங்க முன்னால கொடுத்து சொன்னார், நீங்க கொடுத்தது லஞ்சம், இதை வாங்குவது என்னுடைய நியாயத்திற்கு முரணானது என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார். அன்னைக்குதான் அவர் முஸ்லீமாக அறிமுகமாகிறார். ஆனால் அன்னைக்கு யாருக்கும் தெரியாது முஸ்லீமாக போறாரு. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை காலம் காலமாக பெற்றோர்களை முஸ்லிம்களாக கொண்டிருக்கக்கூடிய நாம நம்ம வாழ்க்கையில பதிய வைக்கணும். அவர் சொன்னார், என்னுடைய இறைவனாகிய அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய அரசாங்கத்தை கொடுத்தான், ஆனா ஒரு நயா பைசாவை கூட என்ன செய்யல, அவன் என்னிடமிருந்து லஞ்சமா வாங்கல. ஆனால் உங்களிடமிருந்து நான் லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு இப்படி ஒரு முஸ்லிம்களை உங்களுடைய பொறுப்பை ஒப்படைக்கிறதுக்கு நான் விரும்பல அப்படின்னு சொன்னார். கண்ணியமானவர்களே, எவ்வளவு அழகான வார்த்தை, எவ்வளவு அற்புதமான வார்த்தை. இந்த விஷயத்தை தான் இவ்வளவு நிகழ்ச்சிகள் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னால முஸ்லிம்களை பார்த்து சொன்னார், முஸ்லிம்களே நீங்கள் தைரியமாக செல்லுங்கள், இந்த ஊரிலே யாராவது உங்களை தரக்குறைவாக பேசினாலோ அல்லது வேறு ஏதாவது நோவினைகள் கொடுத்தாலோ அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள், இது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகை, நிம்மதியாக வாழுங்கள் என்று சொன்னார். சொன்னதுக்கு பின்னாலே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள், முஸ்லிம்கள் அதுக்கு பின்னாலே எல்லா மக்களாலும் மதிக்கப்பட்டோம், அரசர்கிட்ட நல்ல மதிப்பு பெற்றாங்க, இவங்கள்ட்ட நம்ம வச்சுக்கிற கூடாது, அதனால இவங்கள்ட்ட நம்ம பாய்ச்சிட்டோம் சொன்னா அரசர்கிட்ட நம்ம கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கட்டும், அந்த ஊர்வாசிகளா இருக்கட்டும், அந்த நாட்டு மக்களா இருக்கட்டும், எல்லாருமே என்ன செஞ்சாங்க, அந்த முஸ்லிம் என்ற சிறுபான்மை மக்களை மதிக்கக்கூடியவர்களாக மாறி போனார். அல்லாஹ் எப்படி இந்த நிலைமையை உருவாக்குனா? இதைத்தான் மதீனாவுல இருந்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருந்த முஸ்லிம்கள், அபிசினியாவுக்கு சென்ற முஸ்லிம்களுடைய சொந்த பந்தங்கள் கவலைப்பட்டாங்க. நம்மளாவது மதீனாங்கிற ஒரு முஸ்லீம் ஊருக்குள்ள வந்து குடியேறிட்டோம், நமக்கு பாதுகாப்பு கிடைச்சிருச்சு, ஆனா அபிசினியாவுக்கு போன முஸ்லிம்கள் எப்படி இருக்காங்களோ தெரியலையே, என்ன சித்திரவதைப்படுறாங்களோ தெரியலையே, அந்த மன்னற்ற நல்ல பேரோட இருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே, அந்த அரசாங்கத்துல அவங்க மதிக்கப்படுறாங்களா இல்லையான்னு தெரியலையே, நம்முடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு போய் தனிக்கட்டையா மாறி அவங்க எல்லாம் என்ன கஷ்டப்படுறாங்களோ தெரியலையே அப்படின்னு அவங்க நினைக்கும் போதுதான் அல்லாஹ் ஆயத்திறக்கி வச்சான், வல்லாஹு வலியுல் முஃமினீன், முஸ்லிம்களை கவலைப்படாதீங்க, அங்க இருக்கக்கூடிய மூமின்கள் தான், அவர்களுக்கு அல்லாஹ் நேசனாக இருக்கிறான், அவர்களை நல்லா பாதுகாத்து வச்சிருக்கிறான், அவங்க சேஃபா இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, பாதுகாப்பா இருக்கிறாங்க, நீங்க கவலைப்படாதீங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அதுக்கு இறக்கப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை.
கண்ணியமானவர்களே, முஸ்லிம்கள் உண்மை முஸ்லிம்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்கிறது. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள், மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப். என்னுடைய நேசரை யார் நோவினைப்படுத்துவாரோ அவரிடத்திலே நான் போர் செய்வதற்கு பிரகடனம் செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு உரியவர்களிடத்திலே யாராவது நோவினை உருவாக்கினார் நிச்சயமாக அவர் அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரியவராக மாறிவிடுவார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தையாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப இந்த வார்த்தைகள் அனைத்துமே நம்முடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய மன வருத்தங்களை துடைக்கக்கூடியதாக மாற வேண்டும். நாமும் மூமின்கள், நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பாதுகாவலனாக இருக்கிறான் என்ற ஒரு எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலே வலுப்பெற வேண்டும். அதன் மூலமாக மன நிம்மதி பெற வேண்டும். நல்ல அமல்களையும் நல்ல ஒரு அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்களையும் தீவிரமாக செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வத்தத் தாயிஃபத்தும் மின் அஹ்லில் கிதாபி லவ் யுதில்லுனக்கும். எப்பவுமே பொதுவாகவே உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய நாம ரெண்டு வகையான நிலைகளை சந்திச்சே ஆகணும், சத்தியம் அசத்தியம். அதனால அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்? கிராமன் காத்திபீன், எழுதக்கூடிய நல்லவர்கள் தீயவர்கள், ரகீபுன் அதீத், வலது பக்கத்தில் நல்லதை எழுதுறதுக்கும் அத்தீத் என்று சொல்லப்படக்கூடிய தீயதை எழுதுறதுக்கு இடது பக்கத்தில் ஒரு மலக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கான். காரணம் என்னன்னு சொன்னா, ரெண்டு வகையான நிலைகளை நாம் என்றைக்கும் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது அல்லாஹு தஆலா கூடவே ஒரு மலக்கை பிறக்க வைக்கிறான், ஒரு மலக்கை உருவாக்குகிறான், ஒரு ஷைத்தானையும் உருவாக்குறான். அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு மனிதனிடத்திலும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை பார்ப்போம், இந்த ரெண்டு நிலைகளும் நமக்கு ஏற்படுதா இல்லையா? மனோநிலைகளை பார்க்கிறோம். நல்லதை செய்யும் போது நம்முடைய உள்ளம் என்ன ஒரு வகையான அதாவது பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகிறது. இதை ஏன் செய்யறோம்? இதுல ஒரு 10 வெள்ளி நமக்கு கம்மியாகுது, நஷ்டமாகுது, இதை செய்யணுமா, தேவையா? இந்த மாதிரி ஒரு தவறான பாதையில போனா 10 வெள்ளி லாபம் கிடைக்குமே, இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தௌபா செஞ்சுக்கிற வேண்டியதானே. எப்படி இன்னைக்கு இதை செஞ்சுட்டு நம்ம தௌபா செஞ்சுக்கிற வேண்டியதானே? தௌபா செய்யறதுக்கு நம்ம இருந்தா தானே. அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சலுகையை கொடுத்திருக்கிறான், இவ்வளவு காலகட்டத்தை கொடுத்திருக்கான், யாராவது கேரண்டி சொல்ல முடியுமா? இன்றைய காலகட்டத்தில் பார்க்கிறோம், மரணம் என்பது சொல்லிக்கிட்டு வர்றதில்ல, திடீர்னு முன்னால நிக்குது. விருந்தாளி மாதிரி, விருந்தாளியாவது முன்னாலே போன் போட்டு சொல்றாங்க, நான் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு. ஆனா மௌத் அப்படிலாம் வர்றதில்லை. மூத்து யார்ட்டையாவது நாளைக்கு உங்க வீட்டுக்கு வர்றேன், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும்னு சொன்னா நம்ம ஒழுங்கா இருப்போமா? அப்பவே ஃபிளைட் ஏறி இந்தியாவுக்கு போயிடும், இங்க இருந்தாதான் நீ வருவ அப்படின்ட்டு. ஆனா அல்லாஹ் சொல்றான், ஃபைன்னஹு முலாக்கீக்கும், உங்களை நீங்க மரணத்தை விட்டு விரண்டு ஓடுறீங்க, ஆனா உங்களை ஒரு நாள் திடீர்னு என்றால் போல் என்ன செய்யும்? அந்த மரணம் சந்திக்கும். நாம சந்திக்க விரும்ப மாட்டோம், ஆனா மரணம் நம்மளை சந்திக்கும். கண்ணியமானவர்களே, அப்ப தௌபா பின்னால செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசாங்கு வார்த்தை இருக்குதே, இது என்றைக்கும் வெற்றி பெறக்கூடிய வார்த்தை அல்ல. என்றைக்கும் அது நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக மாறிவிடும். எனவே அல்லாஹ்வுடைய பொருத்தம் எதில் கிடைக்குமோ அதை எப்பொழுதும் செய்து அல்லாஹ்விடத்திலே செல்வதற்கு தயாரானவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் ஒரு மூமினுடைய கடமையாகும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்வை நேசனாக கொண்டவர்கள், அல்லாஹ்வை பாதுகாவலனாக கொண்டவர்கள், அல்லாஹ்வை தன்னுடைய தலைவனாக கொண்டவர்கள். இப்படிப்பட்ட நல்லடியார்களை தான் அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வத்தத் தாயிஃபத்தும் மின் அஹ்லில் கிதாபி லவ் யுதில்லுனக்கும். யூதர்கள் என்ன செய்யறாங்க? வேதக்காரர்கள் எப்பொழுதும் உங்களை வழிகெடுக்க ஆசைப்படுகிறார்கள். நீங்க வழிகெட்டு போகணும், நரகவாசியா போகணும், காஃபிரா போயிடணும், முஸ்லிமா இருக்கக்கூடாது அப்படின்னு விரும்பி என்ன செய்யறாங்க? செயல்படுறாங்க, தீவிரமா செயல்படுறாங்க. ஆனால் வமா யுதில்லூன இல்லா அன்ஃபுஸஹும், அவர்களையே வழிகெடுத்துக் கொள்கிறார்கள், ஆனால் அதை அவர்கள் உணர மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னுடைய அடியார்கள் உண்மையான மூமின்களா இருந்தா அவர்களை உங்களால் ஒருபோதும் வழிகெடுக்க முடியாது. இப்லீஸ் கூட அல்லாஹ்ட்ட போய் சொன்னான், உன்னுடைய அடியார்களுக்கு முன்னால உட்கார்ந்து, பின்னால உட்கார்ந்து, வலது பக்கம் இடது பக்கம் நாலா பக்கமும் சூழ்ந்து உன்னுடைய அடியார்களை நான் கெடுத்துக்கொண்டே இருப்பேன். லஅகுதன்ன சிராத்தக்கல் முஸ்தகீம், உன்னுடைய நேரான பாதையை விட்டு அவர்களை தடுப்பதற்காக முன்னால உட்கார்ந்து நான் கெடுப்பேன் அப்படின்னு என்ன செஞ்சான்? இப்லீஸ் சொன்னான். ஆனால் அல்லாஹ் சொன்னான், தன்னுடைய அடியார்கள் மீது வச்சிருந்த நம்பிக்கையின் காரணத்தினால், இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், என்னுடைய அடியார்களை மட்டும் நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. இதை கேட்டுட்டு இப்லீஸ் பின்னால சொல்றான், இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன்,
பரிசுத்தமான உல தூய்மையுடைய உன்னுடைய நல்லடியார்களை மட்டும் என்னால் கெடுக்க முடியாது, மற்றவங்களை நான் கெடுப்பேன். சைத்தான் ஏத்துக்கிறான், இப்லீஸ் அதை ஏத்துக்கிறான். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட உல தூய்மை மிகுந்த உண்மையான நல்லடியார்களாக நாமெல்லாம் மாற வேண்டும். நமக்காக அல்லாஹ் பேசுகிறான். அவர்கள் உங்களை வழிகெடுக்க ஆசைப்படுகிறார்கள், ஆனால் அவர்கள் உங்களை வழிகெடுக்க முடியாது. அவர்களையே வழிகெடுத்துக் கொள்கிறார்கள், அதை அவர்கள் உணர மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த வழிகெடுத்தல் என்பது எப்படிப்பட்டது யோசிக்கணும். அந்த வழிகெடுத்தல் என்பது எப்படிப்பட்டது அப்படிங்கிற நம்ம பார்க்கும்போது, உணர்வு ரீதியான வழிகெடுத்தல், அதாவது செல்வ ரீதியான வழிகெடுத்தல், அதே போல நம்பிக்கை ரீதியான வழிகெடுத்தல், இத்தகைய பல வழிகெடுத்தல்கள் இந்த உலகத்திலே நம்மை அறியாமலே நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் சொல்லப்படும். எனவே எந்த நிலையிலும் நாம் இப்லீஸினுடைய வழிகெடுத்தலுக்கு ஆளாகிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நேர்வழியில் செல்லக்கூடிய உண்மையான அடியார்களாக திகழ வேண்டும். அல்லாஹ் அத்தகைய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.